ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளோடு பேசுவது எத்தனை இனிமையானது. எனக்கு 1.5 வயசு இருக்கும்போது என்னுடைய தகப்பன், தாய், அப்பா, அம்மா கொல்லப்பட்டார்கள். தூத்துக்குடி பட்டணத்துல. 1.5 வயசுனா எனக்கு தெரியாதில்ல, அவ்வளவு தெளிவா இருக்காது. என் தங்கச்சி பிறந்து சில மாதங்கள், என்னுடைய அண்ணனுக்கு 3 வயசு முடிஞ்சிருக்கு. அந்த கொலைகாரர்கள்ல ஒருத்தன் கோர்ட் மூலமா எங்களை வளர்க்கிற கார்டியன் ஆயிட்டான். கொலைகாரனே கார்டியன் ஆயிட்டான். இப்ப அவன் வீட்டுல நாங்க வளர்றோம். என் தங்கச்சி பச்சை குழந்தை, 1.5 வயசு நானு, 3.25 வயசு அண்ணன். கொலைகாரன் வீட்டுல வளர்றோம். ஒரு நாள் மதுரைக்கு எங்களை கொண்டு வந்தவர் ஒரு ஸ்ட்ரீட்ல, தெருல அனாதையா போட்டு போயிட்டார். அப்பா அம்மா இழந்தோம், எல்லாத்தையும் இழந்தோம், தெருவுக்கு வந்துட்டோம். அதுக்கு பிறகு எப்படி நாங்க காப்பாற்றப்பட்டோங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா ஒரு 6 வயசு இருக்கும்போது ஒரு பாட்டி எங்களை வளர்க்குறாங்க. நெல்லு குத்தி அதை அரிசியாக்கி வித்து பிழைக்கிற ஒரு பாட்டி எங்க 3 பேரையும் வளர்க்குறாங்க. அந்த பாட்டி வீட்டுல கொஞ்சம் ஆடுகள், ஒரு 3 மாடு, கொஞ்சம் கோழிகள், இதெல்லாம் அந்த பாட்டி வளர்க்குறாங்க. நான் அந்த மாடுகளுக்கு தீவனம் பண்றது, கோழி சுத்தம் பண்றது, அந்த வேலையெல்லாம் எனக்கு சின்ன வயசுலே 5 மணிக்கு என்ன எழுப்பிடுவாங்க. சும்மா அப்படி தட்டிலாம் எழுப்ப மாட்டாங்க, மிதிச்சு எழுப்புவாங்க. 5 மணில இருந்து நான் வேலை பார்க்கணும். ராத்திரி 11 மணி வரைக்கும் நான் வேலை பார்க்கணும். சின்ன வயசுல அப்படிதான் என் வாழ்க்கை. அந்த பாட்டி வீட்டுல இருந்து, அந்த பாட்டி கொஞ்சம் சோசியம், இந்த கைரேகை சோசியம் எல்லாம் பார்ப்பாங்கல்ல, இதுல இந்த பாட்டி ரொம்ப விருப்பம். அந்த சோசியக்காரன் என்ன சொல்லிட்டான், நீ வளர்க்கிறிய 3 பிள்ளை, அதுல மத்தி என்ன சொல்றாங்க, இந்த இடத்துல எனக்கு ஒரு சுழி இருந்துச்சான், பெரிய சுழியா, கொஞ்சம் நாகப்பாம்பு மாதிரி அதுல இருக்குமா. அந்த சுழியனால பெத்தவங்களை உழுங்கிட்டான், சொத்து சுகத்தை உழுங்கிட்டான். இப்போ ஒன்ன உழுங்குறதுக்கு காத்திருக்கிறான்னு சொல்லிட்டான். அந்த பாட்டிக்கு என்ன கண்டா கொஞ்சம் கசப்பு. என்ன மோத பார்க்க மாட்டாங்க, ஏன்னா இந்த சுழிய எப்படிதான் சீவி வச்சாலும் அது அப்படி சுருண்டு இந்த இடத்துல பாம்பு மாதிரி அப்படி நின்னுக்கிடும். அதனால என்ன மூஞ்சி பார்த்து பேச மாட்டாங்க. இவன் உழுங்குறவன், நான் அவன் சொன்ன ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கான், இந்த 2வது பையனை நீ என்னைக்காவது ஒரு ராத்திரி ஏதாவது ஒரு தெருவில் கொண்டு போட்டு போயிரு, அப்பதான் உனக்கு நல்ல காலம்னு சொல்லியிருக்கான். அடிக்கடி அந்த பாட்டிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படிதான் அந்த வீட்டுல வளர்ந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்னுங்களேன், எல்லாத்தையும் சொல்ல முடியாது.
அந்த பாட்டி எப்பவுமே இந்த இடத்துல என்ன கைய போடுவாங்க, இப்படிதான் தூக்குவாங்க. அந்த பாட்டிக்கு என் மேல ஒரு கசப்புனால எப்பவுமே இந்த இடத்துல புண்ணாயிரும். அடுத்த கன்னத்தை தூக்குவாங்க, என்ன வீட்டுக்கு வெளியே தூக்கி போடுவாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வீட்டில் வளர்ந்தேன். ஆனா அந்த பாட்டிக்கு கொஞ்சம் இறக்கம். இந்த 3 பிள்ளைகளையும் அந்த ஊர்ல கால்டுவெல் ஐயர் கட்டின ஒரு ஹைஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூல்ல அவனை சேர்த்துறணும். அந்த 3ஐயும் கொஞ்சம் ஃபீஸ் சகாயம் கேட்கணும் அப்படின்னு அடிக்கடி நினைப்பாங்களாம். இருந்தாலும் நாங்க அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப நான் கிட்டத்தட்ட 5 வயசு வந்துட்டேன். என் அண்ணன் 7ஆம் கிளாஸ், என் தங்கச்சி சின்ன கிளாஸ். 3 பிள்ளைகளையும் கூட்டு போறாங்க. அங்க ஸ்கூல்ல ஒரு கமிட்டி நடக்கு. அதுல போதகர், அதுல ஐச்சம், ஊர் பிரமுகர்கள், பெரியாள்கள்லாம் இருக்காங்க. அந்த பாட்டி கிறிஸ்தவ பாட்டின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க குட்டம். அந்த பாட்டி ஜெபம் பண்ணதை நான் பார்க்கல. ஆனா தோப்பு கரணம் போடுவாங்க, நிறைய தோப்பு கரணம் போடுவாங்க. சாஷ்டாங்கமா கால்டுவெல் ஐயர் கல்லறைக்கு நேர சாஷ்டாங்கமா ஒரு 10 நிமிஷம் கிடப்பாங்க. அதான் அவங்க பிரேயர். நானும் அதான ஃபாலோ பண்ணுவேன். எனக்கும் ஜெபம் பண்ண தெரியாது, தோப்புகரணம் போடுறது தான் ஜெபம் நினைச்சுக்கிட்டேன். இப்ப அந்த பாட்டி எங்க 3 பேரையும் கூட்டிட்டு அந்த கமிட்டி நடக்கிற இடத்துக்கு போறாங்க. அந்த பாட்டி கொஞ்சம் கல்வி அறிவு இல்லாதனால மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் போதே 3 பிள்ளைகளையும் கூட்டிட்டு உள்ள போயிட்டாங்க. கிளம்பி வெளியே போ, பயங்கரமா திட்டாங்க. அந்த பாட்டி என்ன நிக்கல. அந்த பாட்டிக்கு பேரே சிங்கம். அவ்வளவு கத்தினாலும் அந்த பாட்டி வந்த காரியத்தை தைரியமா அத்தனை வரையும் சொல்றாங்க. இந்த 3 அநாத பிள்ளைங்க நான் வளர்க்கிறேன், உங்க ஸ்கூல்ல ஏதாவது ஃபீஸ் சகாயம், ஏதாவது உதவி செய்யுங்க, இதை கேட்கதான் நான் வந்தேன். ஒரு பிரமுகர் என்ன சொல்றாரு, இவங்கெல்லாம் படிச்சுட்டா வீட்டு வேலை பார்க்கறது யாரு, போ வெளியே போ. அந்த பாட்டி எங்க 3 பேரையும் அணைச்சி அப்படியே வெளியே கொண்டு வராங்க. வெளியே கொண்டு வந்தா நான் அப்படியே பார்க்கிறேன். அந்த போதகர், அந்த ஹெட்மாஸ்டர் எல்லாரும் விரட்டினதை பார்க்கிறேன். நான் 5ஆம் கிளாஸ் படிக்கிறேன். அந்த பாட்டிய அப்படி எட்டி பார்க்கிறேன். அந்த பாட்டி கண்ணில் கண்ணீர் வடியுது. நான் அப்பவுமே 5 வயசுல ஒரு தீவிரவாத உணர்வு எனக்கு வந்துச்சு. அதே ஸ்கூல் கேம்பஸ்ல மற்ற பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. நான் அந்த கிரவுண்ட்ல இந்த பாட்டி சேலையை பிடிச்சுக்கிட்டு நானே உருமுறேன். இந்த கட்டடத்தெல்லாம் உடைப்பேன், இந்த ஆலயத்தை உடைப்பேன், இந்த மனிதர்களெல்லாம் கொல்லுவேன். இப்படி ஒரு தீவிரவாத வெறி அந்த கேம்பஸ்லே எனக்கு வந்துச்சு. அதே மாதிரி அந்த பாட்டி வீட்டுல நான் வளரும் போது 10 வயசு இருக்கும். எங்க அப்பா ஜவுளி கடை வச்சிருந்தாரு கொழும்புல, மதுரையில. அந்த கடையில வேலை செய்த ஒரு ஆளு எங்க அப்பாவுடைய முக்கியமான ஒரு பத்திரம்
அந்த எதிரி கையில சிக்காம அது எங்கேயோ இருந்து எடுத்துட்டாரு. அத அந்த பிள்ளைங்க கையில கொடுக்கணும்னு சொல்லி 8 வருஷமா தமிழ்நாடு முழுதும் அலையிறாராம். அந்த பாட்டி வீட்டுல எங்களை கண்டுபிடிச்சிட்டாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பாட்டி கையில அந்த பத்திரத்தை கொடுக்கிறார். கொடுத்துட்டு நடந்த கதையை சொல்றாரு. எப்படி எங்க அப்பா அம்மாவை கொன்னாங்க, எங்க அம்மா சாகும்போது வாய் விட்டு கத்துன வார்த்தையும் சொன்னாரு. அந்த உயிர் பிரியும் போது கத்துனாங்களாம். எங்களை கொன்னது அவன் பேரை சொன்னாங்களாம். 3 தடவை அவன் பேரை சொன்னாங்களாம். அதையும் சொல்றாரு பாட்டிகிட்ட. நான் 10 வயசு குழந்தை, சின்ன பையன், பாட்டி பக்கத்துல உட்கார்ந்து இருக்கேன். எங்க அப்பா அம்மா கொல்லப்பட்ட கதையை சொல்றான். எங்க அம்மா வாய் விட்டு கத்துன கதையை சொல்றாரு. அப்படியே வெறி பிடிச்சு அதுல உட்கார்ந்துருந்தேன். அன்றைக்கு ராத்திரி அந்த பாட்டியுடைய தாத்தா மலேசியாவில் இருந்தவர், அவர் ஒரு சூரி கத்தி வச்சிருந்திருக்காரு. பாட்டி அதை பத்திரமா ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. அன்றைக்கு ராத்திரி எல்லாரும் படுத்துட்டாங்க. நான் அந்த கத்திய கொஞ்சம் உயரமான இடம் கஷ்டப்பட்டு ஏறி அந்த சூரி கத்திய எடுத்தேன். ராத்திரி அந்த காலத்துல மண்ணெண்ணெய் விளக்கெல்லாம் அணைச்சிட்டாங்க, இருட்டு. அந்த கத்திய எடுத்துட்டு வந்து அந்த நடு ராத்திரி உருமுன்னு இதே கத்தியால எங்க அப்பா அம்மாவை கொன்னவனை கொல்லுவேன். அதுக்கு பிறகு எனக்கு 8 உயரத்துல இந்த கத்தியை வச்சிருப்பேன். அடிக்கடி அந்த கத்திக்கு முன்னால அந்த கத்தியை தொட்டு அந்த கத்திக்கு ஒரு முத்தம் விடுவேன். என் வாழ்க்கையின் லட்சியம் எங்க அப்பா அம்மாவை கொன்னானே அவனை கண்டுபிடிச்சு கொல்லணும். இப்படிதான் வளர்ந்தேன். இப்படிதான் நான் சின்ன வயசுல ஒரு கொலை வெறியனாக வளர்ந்தேன். இந்த கிளாஸ் ரூம்ல இந்த சண்டை போட்டு உருளுவாங்கல்ல, நான் அந்த வாய் சண்டைல கை சண்டை போடுறவன். ஒரு நல்ல பேரே இல்லை. என்னை பற்றி தெருவுல மோசமா தான் சொல்லுவாங்க, நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாங்க. தெருவுல, ஸ்கூல்ல, எங்க போனாலும் என்னை பற்றி மோசமா பேசுவாங்க. நான் என்ன அப்படி செய்தனோ எனக்கு தெரியல, என்னை மோசமா சொல்லுவாங்க. இப்படியே சின்ன வயசுலே ஒரு கொலை வெறி. எங்க அம்மா உருவம் எப்படி இருக்கும்னு எனக்கு அடிக்கடி கற்பனை பண்ணுவேன். நான் பிற்காலத்துல ஆர்டிஸ்டா இருந்ததுனால துவக்கத்துல ஸ்லேட் தானே, ஸ்லேட்ல எங்க அம்மா படத்தை நானே நினைச்சு வரைவேன், திரும்ப திரும்ப வரைவேன். ஒரு நாளைக்கு பல தடவை அம்மா அம்மான்னு கூப்பிடுவேன். ஒரு மனவியாதி எனக்கு சின்ன வயசுலயே வந்துட்டு. எனக்கு வேலை, அந்த பாட்டி கொடுத்த வேலை, எனக்கு ஒரு பெட்டி, பெரிய ஒரு ஓலை பெட்டி கொடுப்பாங்க. அந்த பெட்டியில காட்டுக்குள்ள போய் புல்லு பறிக்கணும். அந்த புல்லு பறிக்கும் போது வானத்தை பார்த்து அம்மா அம்மா பல தடவை கூப்பிடுவேன். ஒரு விதமான மனவியாதி எனக்கு வந்துட்டு சின்ன வயசுல. அடிக்கடி என்ன அறியாமலே சட்டையை கிழிப்பேன். தெருவுல போறவங்க சட்டையும் கிழிப்பேன், தெருவுல போறவங்களையும் அடிப்பேன். சில நாள் என்ன ஒரு ரூம்ல அடைச்சு வைப்பாங்க, இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு. ஆனா ஆண்டவருடைய கிருபையா நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு ஆர்ட் பண்ணேன். அந்த ஆர்ட் அந்த ஸ்கூல்ல ரொம்ப ஃபேமஸ் ஆர்ட்டா இருக்கு. இவ்வளவு அழகா 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் வரையறான்.
அந்த வருஷமே நான் டிராயிங் மாஸ்டர் கோர்ஸ் எழுதினேன். SSLC முடிக்கிறதுக்குள்ள ஆர்ட்ல நிறைய படிச்சுட்டேன். பெயிண்டிங், டிசைன் இதெல்லாம் படிக்க எனக்கு ஒருத்தர் கற்றுக் கொடுத்தார். அதனால நான் கேலண்டர் வரைய கொஞ்சம் ஆயத்தமாயிட்டேன். ஒரு 16-17 வயசுல எல்லாம் சிவகாசி பட்டணத்துல ஆர்டிஸ்டா வேலை செய்ய ஆரம்பிச்சேன். சிவகாசியில ஆர்ட்னாலே விக்கிரக படம் தான், அல்லது சினிமா நடிகர் படம். எனக்கு அதை பத்தி எல்லாம் கேள்வி இல்லை. அவன் என்ன எப்படி வரைய சொல்றானோ வரைஞ்சு கொடுப்பேன். ஆபாசத்தை மிகைப்படுத்தி வரைய சொல்லுவாங்க, அதுக்கேற்ற காசு கொடுப்பாங்க. ஒரு 10 வருஷத்துல ஒரு பெரிய ஆர்டிஸ்டா சிவகாசியில் ஆயிட்டேன். என் கையில காசு சேர ஆரம்பிச்சு. அந்த காசை எனக்கு என்ன செய்யன்னு தெரியாது. நான் ஏற்கனவே 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது புல்ல இருக்கும்போது அங்க சாராய பாட்டுல சில இடத்துல ஒளிச்சு வச்சிருப்பாங்க சாராய வியாபாரிகள். அந்த கலவரியை அப்படி தோண்டும் போது சாராய பாட்டில் வெளியே வரும். சில இடத்தெல்லாம் 30 பாட்டில் இருக்கும், 50 பாட்டில் இருக்கும். 3ஆம் கிளாஸ் படிக்கும் போதே ஒவ்வொரு பாட்டில் ஒரு மடை குடிப்பேன். ஏன்னா தெரிஞ்சிடக்கூடாது. 3ஆம் கிளாஸ் படிக்கும் போதே குடிக்க பழகிட்டேன். இப்ப சிவகாசிக்கு வந்த பிறகு கொஞ்சம் குடிகாரன் ஆயிட்டேன். எப்பவுமே ஒரு நாளைக்கு 4 வேளை குடிப்பேன். அப்பதான் ஒரு நாள் ஒரு கிறிஸ்தவ ஆலயத்துக்கு சில நண்பர்கள், அங்க ஒரு மீட்டிங் நடந்தது, என்ன கூட்டு போனாங்க. அந்த மத்தியான நேரத்துல லித்தானியா பிரேயர், அவங்களோட நானும் உள்ள போயிருக்கேன். அந்த லித்தானியா பிரேயர்ல ஒரு வார்த்தை இருக்கு, விக்கிரகங்களை உருவாக்கிறவன் சபிக்கப்பட்டவன் இருக்கு. அதிர்ச்சி ஆயிட்டேன். சாமி தேடி வந்தா விக்கிரகங்கள் உருவாக்குறவன் சபிக்கப்பட்டவன் இருக்கு. நான் அப்படியே அமைதியா வெளியே வந்துட்டேன். அவங்க எல்லாம் இருந்தாங்க, நான் வெளியே வந்துட்டேன். சபிக்கப்பட்டவன் முதல் எச்சரிப்பு. அந்த ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு காரியம் அவங்களுக்கு சொல்லணும். ஒரு நாள் ஒரு ஆசிரியர், தம்பி இங்க வாங்கன்னார். பொதுவா வாங்கன்னு சொல்ல மாட்டாங்கல்ல ஆசிரியர். அந்த ஆசிரியர் என்ன பார்த்து தம்பி இங்க வாங்கன்னாரு. நான் பக்கத்துல போனேன். உன் பேர் என்ன, உங்க பேர் என்னன்னாரு. சொன்னேன், உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா செத்து போயிட்டாரு, பேரெல்லாம் ஞாபகம் இல்ல. அம்மாவும் செத்து போயிட்டு. அப்ப அவர் அப்படியே இழுத்து என்ன அணைச்சிக்கிட்டாரு. அது கிளாஸ் ரூம்ல கேட்கல, அவர் ஸ்கூலுக்கு வெளியே கிரவுண்ட்ல கேட்டாரு. அப்படி அணைச்சி என்னை பார்த்து சொன்னாரு, அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லி கவலைப்படாத, ஏசப்பா அப்பாவா இருக்காரு, அம்மாவா இருக்காரு. ஒரு சின்ன வித்து என் மேல போட்டார், ஒரு சின்ன விதை. அப்ப நான் நினைக்கிறேன் 6ஆம் கிளாஸ் படிப்பேன். ஒரு சின்ன வித்து. அப்பா அம்மாவை நினைச்சேன்னா ஏசப்பா அம்மாவும் இருக்காரு, அப்பாவும் இருக்காரு. இன்னைக்கு நான் மறக்கல, அந்த ஆசிரியரை நான் மறக்கல. அந்த அரவணைப்பு இன்னைக்கும் மறக்காம இருக்கேன். சின்ன விதை. அருமையானவர்களே, என்னுடைய ஆற்றுமை தேடி ஒரு வாலிபன், திருமணமாகாத ஒரு வாலிபன், நான் நினைக்கிறேன் 25 வயசு இருக்கும், என் அறைக்குள்ள வந்து
உங்களோட பேசணும்னு வரல சொல்லுவாரு. சொல்லுங்க அப்படின்னு ஏசப்பாவை பற்றி சொல்றாரு. அவர் தான் உண்மையான தெய்வம். நீ வரைஞ்சி வச்சிருக்கியே அறகுறையா நிறைய பெயிண்டிங், இதெல்லாம் சாமி இல்லப்பா, இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம், இதெல்லாம் நீ செய்யக்கூடாது. என் பிழைப்பையே கெடுக்க வந்துட்டியப்பா, எனக்கு இந்த ஒரு தொழில் தான் தெரியும், ஒரு நாளைக்கு சில 1000 ரூபாய் கிடைக்கும். அதுக்கு பிறகு அவர் அடிக்கடி வருவாரு. என் நேரத்தை வீணாக்க விரும்பல, நீங்க தயவு செய்து போங்க நிறுவேன். ஆனா விடல. அவர் நேரா அவர் தூத்துக்குடிக்காரரு, நான் சங்கரங்கோயில் பக்கத்துல இருக்கேன், என்ன பார்க்கறதுக்காகவே வாரத்துக்கு ஒரு நாள் வந்துருவார். எனக்காக ஜெபிக்க ஒரு 10-30 பேர்கிட்ட சொல்லிட்டாரு. 30 பேர் எனக்காக தூத்துக்குடியில ஜெபம் பண்றாங்க. அதுல ஒரு ஆள் எமில் ஜெபசிங், அவரும் ஒரு நாள் வந்துட்டாரு. உங்களை பார்க்கறதுக்கு நான் இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கேன், நான் சொல்றத கொஞ்சம் கேட்கணும் நீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ சொன்னார், நீங்க ஒரு கலைஞன், உங்களை போன்ற கலைஞர்கள் உலகத்தை படைத்த தெய்வம் இயேசுவுக்கு தேவை, அதனால உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னாரு. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அதுவும் ஒரு சின்ன வித்து தான். ஆனா அந்த முதல்ல பார்க்க வந்தவர் எஸ்யூ ஸ்கிரிப்சர் யூனியன்ல பணி செய்கிற மாணிக்க வாசகம்னு ஒரு சகோதரர், உங்களுக்கு தெரியுமா என்னமோ, அதனுடைய ஃபவுண்டர், எஸ்யூ ஃபவுண்டர். அநேக முறை வந்தார், கிட்டத்தட்ட ஒரு 30 தடவைக்கு அதிகமா வந்தார். எனக்கு இயேசுவை அவர் கொஞ்சம் கொஞ்சமா சொன்னார், பைபிள் கொடுத்தார். நீ விரைகிற சாமி எல்லாம் சாமி இல்லப்பா, உண்மையான சாமி இயேசு, அந்த இயேசுவை நீ நம்பணும். நீ வேற உன் வீட்டுல ஒரு கத்தி வச்சிருக்க, ஏற்கனவே அந்த தாத்தா சூரி கத்தி ஒண்ணு, இன்னொரு கத்தியும் நான் செய்திருந்தேன், கொஞ்சம் பெரிய கத்தியா. இந்த சிவகாசியில காசு சம்பாத்தியம் பண்ண உடனே ஒரு கொல்லக்குடியில போய் உட்கார்ந்து அந்த வேலை செய்யறவர்கிட்ட விவரமா சொல்றேன், ஒரே வீச்சில தலை துண்டா வரணும் அப்படின்னா அந்த கத்தி எப்படி இருக்கணும், எவ்வளவு காசுனாலும் வாங்கிக்க, அப்படி ஒரு கத்தி செய்து வீட்டுல வச்சிருந்தேன். இந்த கத்தி தான் எனக்கு லட்சியம் என்று வைத்திருந்தேன். மன அமைதி இல்லாத, கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன். நான் நல்லவன் இல்லை, யாரும் என்ன நல்லவனே சொல்லல, அந்த பாட்டியும் சொல்லல, எங்க சொந்தக்காரங்க யாரும் சொல்லல, ஸ்கூல்லையும் சொல்லல, ஊராரும் சொல்லல, மோசமா தான் என்ன சொன்னாங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எங்க அப்பா அம்மாவை கொன்னவன் எங்க இருக்கிறான்? சென்னை பட்டணத்துக்கு அடிக்கடி வந்தேன், பிளாட்ஃபார்ம்ல படுத்துக்கிட்டு கத்தியோடு அவனை தேடி இருக்கேன் பட்டணம் முழுதும். மாதிரி எங்க அப்பாவுடைய சொந்த ஊர் எந்த ஊருன்னு தெரியாது, அதை விசாரிச்சேன். முதல்ல எங்க அப்பாவுக்கு எந்த ஊர் சொந்த ஊர், அவர் எங்க கடை வச்சிருந்தாரு, எங்க அம்மா ஊர் எனக்கு தெரிஞ்சிட்டு முதல்ல. பாருங்க, தேடிக்கிட்டே இருக்கேன், கண்டுபிடிக்கவே முடியல. அப்பதான் ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ், தீவிரவாதிகள் கேரளாவில் தலைய வெட்டி ரோட்ல வைக்கிற குழு, அத நான் படிச்சேன். அதுக்கு பிறகு என்னுடைய எண்ணமெல்லாம் அந்த குழு கூட சேர்ந்துருவோம், என் சம்பாத்தியத்தெல்லாம் அவனுக்கு கொடுப்போம். நானும் ஒரு தீவிரவாதியாகி முதல் வேலை எங்க அப்பா அம்மாவை கொன்னவனை கொல்லணும், அதுக்கு பிறகு அவன் கூட சேர்ந்து யார கொல்லணுமோ அதெல்லாம் கொல்லணும். என் கையில
ஒரு டைரி ஒண்ணு வச்சிருந்தேன். அந்த கொல்ற ஆட்கள் பேரை எழுதிட்டே வந்தேன். எங்க அப்பாவுடைய பார்ட்னர், அதுக்கு கீழே என்ன அவமானப்படுத்தின அநேகர். என்ன எப்பவுமே ஒரு பையன் ஓசி பையன் தான் கூடுவான். அவன் தலையை வாங்கணும்னு எழுதி வச்சிருந்தேன். 17 பேரை எழுதி வச்சிருந்தேன். இந்த 17 பேரையும் கொன்னுட்டு நான் தற்கொலை பண்ணிக்கணும்னு சொல்லி முடிவோடு இருந்தேன். எங்க வீட்டுக்கு பின்னால ஒரு பெரிய மரம் அப்படி போகும். பக்கத்திலே ஒரு கோட்டை சுவர் இருக்கும். அடிக்கடி போய் அங்க நிற்பேன். இதுல நின்று இதுல கயிறு போட்டு இதுல சாகணும். அடிக்கடி நான் நினைக்கிறேன், எத்தனையோ முறை அந்த இடத்துல போய் நின்று யோசிப்பேன். என் தங்கச்சி கல்யாணம், திருமணம், எல்லாரும் ஆலயத்துக்கு போறாங்க. நான் அந்த தூக்கு மரத்துக்கு அடியில போய் நின்னேன். என்ன திருமணம் வாழ்க்கை, செத்துடலான்னு போய் நின்னேன். இப்படிதான் ஓடிட்டே இருந்துச்சு. ஒரு மன அமைதியற்ற ஒரு மனிதன். இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்காக கவலைப்படுற ஒரு மாணிக்க வாசகம், ஒரு எமில் ஜெபசிங், இவங்க எல்லாம் எனக்காக ஜெபம் பண்ணாங்க. அருமையானவர்களே, ஒரு நாள் எங்க அப்பா அம்மாவை கொன்னவன் எங்க இருக்கிறான்னு அட்ரஸ் கிடைச்சிட்டு, கோயம்புத்தூர்ல இருக்கிறான். எனக்குள்ள ஒரு பதஷ்டம். எப்படி கொல்வது. அப்ப எனக்கு வயசு கிட்டத்தட்ட 26 வயசு. கோயம்புத்தூர்ல இருக்கிறவன் ஒரு பெரிய கம்பெனி, 1000 தொழிலாளர்கள் அங்க வேலை செய்யறாங்க. அவன் தலையை எடுக்கணும்னா அவ்வளவு லேஸ் இல்லை. இரவும் பகலும் அதே சிந்தை. அவனை எப்படி துண்டாக்குறது, வெறியோடு இருந்தையா. அப்படிப்பட்ட நாள்ல தான் எமில் ஜெபசிங் அண்ணே ஒரு நாள் நான் சங்கரங்கோயில்ல இருக்கேன், அங்க வந்து என்னை அழைத்தார். ஒரு சின்ன மீட்டிங் நடத்துறோம். நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு கிதியோனியர் முகாம். கிதியோனியர்னா 300 பேர் கொண்ட முகாம். அதுக்கு நீங்க வரணும். நான் சொல்றேன், நான் சாமி படம் வரைகிறவன், ஆபாசமான பெண்கள் படம் வரைகிறவன். உங்க கிறிஸ்தவ கூட்டத்துக்கு நான் ஏன் வரணும்? எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லையே. அப்ப சொன்னார், நீங்க கண்டிப்பா வரணும். தெய்வம் உங்களை நேசிக்கிறார், நீங்க ஆண்டவருக்கு வேணும். அவர் கூப்பிட்டாரு. அதே மாணிக்க வாசகம் வந்து ஸ்பெஷலா கூப்பிட்டார். அந்த முகாமுக்கு நான் சென்றேன். அர்த்தம் தெரியாம போனேன். போன உடனே எனக்கு ஒரு சின்ன ஒரு டைரி கொடுத்தாங்க. ஏற்கனவே அவர் கொடுத்த பைபிள் என்கிட்ட இருக்கு. நானும் ஒரு கிறிஸ்தவ மாதிரி அங்க போயிட்டேன். எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த கூட்டத்துல ஒரு ஓரமா ஒதுங்கி உட்கார்ந்துருந்தேன். உட்கார்ந்தா எனக்கு அவங்க பேசுறது ஒண்ணுமே புரியல. ஆவியானவர் இல்லைன்னா புரியாது இல்ல, ஒண்ணுமே புரியல. முதல்ல அந்த பிரசங்கியார அழகா வரைஞ்சேன், அந்த நோட்ல வரைஞ்சேன். ஒவ்வொரு மீட்டிங்லயும் வர்ற பிரசங்கியார அழகா வரைஞ்சேன். அடுத்த நாள் யாருக்கும் தெரியாம புறப்பட்டு வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கேன். மாணிக்க வாசகம் அண்ணாச்சி அங்க வந்துட்டாங்க. இந்த சாயங்காலம் மீட்டிங் மட்டும் வாங்க, நீங்க வீட்டுக்கு இப்போ போக கூடாது. என் பைக்கெட்டெல்லாம் புடுங்கிட்டு ஒரு சந்தியா மீட்டிங் அதுல இழுத்து கொண்டு நான் உட்கார வச்சுட்டார். அங்கேயும்
பீசா மண்ணாச்சி பிரசங்கம் பண்றாங்க. சூரியன் பின்னால மறையுது. பீசா மண்ணாச்சே ஒரு 4-5 வியூல படம் வரைஞ்சேன். அவர் பேசிட்டே இருக்காரு, எனக்கு ஒன்னும் புரியல. அதுல ஒரு காட்சிய அவர் பேசுறார். ஒரு ஆடு ஒரு புதருக்குள்ள கிடக்கு, முள்ளுக்குள்ள சிக்கி கிடக்கு. அந்த முள்ளுக்குள்ள அந்த ஆடு கதறுது. ஆட்டுக்கு சொந்தக்காரன் ஓடி வர்றான். ஆட்டுக்கு சொந்தக்காரன் ஓடிடுறான். என் ஆடு சத்தம் ஓடி வர்றான். அழகா இந்த காட்சியை சொல்றார். அந்த முள்ளுக்குள்ள இறங்கி அந்த ஆட்டை காப்பாத்துறான். அப்படி சொல்லி இது இயேசு சொல்லுகிறார். இயேசு சொன்னதை நான் சொல்றேன். நான் ஒரு ஆர்டிஸ்ட்ல என் மனதில் அது பதிஞ்சுது. நான் ஒரு ஆடு எங்கோ கதறிக்கிட்டு கிடக்கிறேன். இத்தனை ஆண்டுகள் குழந்தையிலிருந்து கதறேன். ஆனா ஆட்டுக்கு சொந்தக்காரன் ஓடி வந்து காப்பாத்த ஓடி வர்றாரு. நான் விலகி ஓடவா? அன்றைக்கு ஆண்டவருக்கு என்ன ஒப்பு கொடுத்தேன். ஆனா ஒப்பு கொடுத்தல்னா எனக்கு என்னன்னு தெரியல. ஒப்பு கொடுத்தேன். அருமையானவர்களே, எல்லாரும் அவங்களெல்லாம் எழுப்புனாரு, முன்னால வாங்கன்னு சொன்னாரு. நானும் முன்னால போயிட்டேன். என்ன ஆலோசகர்கள் கவுன்சிலிங் பண்ணாங்க, எனக்கு இயேசுவை சொன்னாங்க. ஆனா ஒன்னும் எனக்கு புரியல. ராத்திரி எல்லாரும் படுத்த பிறகு நான் ஒரு புளிய மரத்தடியிலே நிக்கிறேன். ஒப்பு கொடுத்து முன்னால போனேன். அது சரிதானா? தெய்வம் எங்க இருக்காரு? இயேசுவே உங்களை எனக்கு காட்டும். அந்த புளிய மரத்தடியில அந்த ரா முழுவதும் நிக்கிறேன். அன்றைக்கு விடிய காலம் சாம் தனசீலன், OFC தமிழ்நாடு டைரக்டர், அந்த மீட்டிங் அவரும் ஸ்பீக்கரா வந்திருந்தாரு. அவருக்கு அந்த அதிகாலையில அந்த மக்களை பார்க்கறதுக்கு அப்படி உலாவ வந்தவர், நான் அப்படியே நிக்கிறத பார்த்து என்ன அணைச்சு தனியா கூட்டு போய் என்கிட்ட பேசினார். அநேகர் என் மேல அன்பு கூர்ந்து இயேசுவை என கூறினார்கள். ஆனா எனக்கு ரொம்ப விளங்கல. வீட்டுக்கு போனேன். ஆனா ஆர்டர்ஸ், அட்வான்ஸ் வாங்கின பிக்சர்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம நாட்டில் உள்ள விக்கிரகங்கள் படங்கள், நடிகைகள் படங்கள், அதை வரைய ஆரம்பிக்கிறேன். மனசமாதானம் இல்லை. பைபிளை படிச்சு பார்க்கிறேன். எனக்கு இந்த கர்த்தருடைய ஜெபத்தை எழுதி கொடுத்திருந்தாங்க. ஏசப்பா சொல்லி கொடுத்த ஜெபம், அதை எப்பவும் நான் பாக்கெட்ல வச்சிருப்பேன். கடவுளே சொல்லி கொடுத்த ஜெபம்னு சொல்லி, எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிக்கிறது போல. அந்த ஜெபத்துல அந்த வரி இருக்கு. அப்படியே சில போல நிற்பேன். கடவுளே எப்படி மன்னிக்க முடியும்? எங்க அப்பா அம்மாவை கொண்டு இருக்கான், சொத்தெல்லாம் எடுத்திருக்கான், பிச்சை எடுக்க தெருவில் விட்டுருக்கான். அவனை மன்னிக்க சொல்றீங்களா? எப்படி இந்த ஜெபத்தை நான் சொல்லுவேன்? ஆனா அந்த பேப்பரை தூர போடவே இல்லை. துணியை வாஷ் பண்ணும்போது கூட அடுத்த துணி மாத்தும் போது அந்த பேப்பரை பாக்கெட்ல வச்சுக்கிடுவேன்.
எனக்கு கடவுள் சொல்லி கொடுத்த ஜெபம். எனக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் இருந்தது. அநேகர் எனக்காக ஜெபித்தார்கள், ஆலோசனை கூறினார்கள். இதுக்கடையில எங்க அப்பா அம்மாவை கொன்னவன் கோயம்புத்தூர்ல இருக்கான். செய்தி கிடைத்து விட்டது. அடிக்கடி அந்த கத்தியோடு போய் அவனை கொன்னுலாம். ஆனா ஆவியானவர் அமைதியா என்கிட்ட பேசினார். எனக்கு ஆலோசனை சொன்ன அந்த எஸ்யூ சகோதரன், நீ அவசரப்பட்டு வெறியோட போகக்கூடாது, கொலை வெறியோட நீ போகக்கூடாது கோயம்புத்தூருக்கு. நீ ஏசப்பா கிட்ட இந்த கடிதம் கண்ட உடனே ஏசப்பா கிட்ட தனியா போ, யாரும் இல்லாத ஒரு காட்டுக்குள்ள போயிரு, பைபிளோட போ. தேவ சமூகத்தில் ஒரு நாள் நீ அமர்ந்திருக்கணும், அல்லது 12 மணி நேரமாவது இருக்கணும். இயேசுவேன்னு கூப்பிடு, அவர் உனக்கு உதவி செய்வார். நீ என்ன செய்யணுமோ அதை அவர் உனக்கு செய்ய உதவி செய்வார். அவருடைய ஆலோசனைப்படி பைபிளையும், எனக்கு ஹாரிஸ் ஹில்டன் FMBB முதல் மிஷனரி, அவர் எனக்கு புக்கு ஒன்று அனுப்பியிருந்தாரு, ஆசையா அனுப்பியிருக்காரு. FMBB முதல் மிஷனரி, அதையும் சேர்த்து வச்சுக்கிட்டேன். அதிகாலையிலே காட்டுக்குள்ள போயிட்டேன். ஒரு மாங்காடு, இது அதிகாலையிலே சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால போயிட்டேன். இயேசுவே, எங்க அப்பா அம்மா கொன்னவன் கோயம்புத்தூர்ல இருக்கான், அவனுக்காக சூரி கத்தி வச்சிருக்கேன், கத்தியோட போனோமா, நான் என்ன செய்யணும் எனக்கு சொல்லுங்க. அந்த காட்டுக்குள்ள இயேசுவேன்னு கூப்பிட்டேன்யா. இயேசுவே இயேசுவே, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, இயேசுவே இயேசுவேன்னு திரும்ப திரும்ப சொல்லுவேன். அந்த கர்த்தருடைய ஜெபத்தையும் வாசிப்பேன். அப்படியே ஹாரிஸ் ஹில்டன் அனுப்பின அந்த புக்கை திறந்தேன். அந்த புக்கில் தலைப்பழிது இருந்து ரோமர் நிருப விளக்க புத்தகம், ரோமர் நிருப விளக்க புத்தகம். உடனே நான் பைபிள்ல ரோமர் எடுக்க தெரியாது, சரி எங்கடா ரோமர் இருக்குன்னு அதை தேடி கண்டுபிடிச்சு ரோமரை எடுத்துட்டேன். இப்ப நான் படிக்க ஆரம்பிச்சேன். அந்த புஸ்தகத்தையும் பைபிளையும் படிக்க ஆரம்பிச்சேன். 6ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது முழங்கால் போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அதுல ஒரு சத்தியம் எழுதியிருக்கு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் போது 3 ஆணிகள்ல சபிக்கப்பட்ட சாப மரத்துல இயேசு தொங்கும் போது உலகத்தை சுமந்தார். அதுக்கு விளக்கம் அந்த புக்கை புரட்டினேன். அது வாட்ச்மேன் நீ என்ற சைன போதகர் எழுதின ஒரு அழகான புக், த நார்மல் கிறிஸ்டியன் லைஃப். அதுக்கு விளக்கத்தை அந்த புக்கில் பார்த்துட்டு மறுபடியும் பாருங்க. என்னை சுமந்தார்ங்கிறத சொல்றாரு. இத படிக்கிற உன்னை சுமந்தார், உலகத்தை சுமந்தார். யாராவது ரோமர் 6 கொஞ்சம் படிப்பீங்களா? பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனிதன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டாயிற்று. இந்த இடத்துலதான் நான் முழங்கால் போட்டேன். பாவ சரீரம்
பழைய மனிதன் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது. நான் முழங்கால் போட்டையா, ஆண்டவர் என் கண்களை திறந்தார், என் கண்களை திறந்தார். அந்த வாட்ச்மேன் நீ எழுதின புக்கையும் அந்த பக்கத்தை புரட்டி அதை நான் வாசிக்கிறேன். தெய்வம் என்னை சுமக்கிறார், என்னை சுமக்கிறார் என்று சொல்லும்போது பழைய மனிதன் பாவ சரீரத்தை சிலுவையில சுமக்கிறார். இந்த இடத்துல நான் ஒரு ஓவியனா இருந்ததுனால அப்படியே என் கண்ணு முன்னால சிலுவை, ஏசப்பா தொங்குறாங்க. அவர் உலகத்தை சுமக்கிறாரு, நவநீதனையும் சுமக்கிறார், இந்த பாவ சரீரத்தை சுமக்கிறார், இந்த பழைய மனிதனை சுமக்கிறார். ஆவியானவர் என்னோடு கூட பேசுறார். பாவ சரீரம், மனுஷ ஜன்மம், மனுஷன் என்ன சுமக்கிறார். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டாயிற்று, அவரோடு கூட மரித்தேன், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டேன், அவரோடு கூட உயிர் தெழுந்த சரீரத்துல அவரோடு கூட நானும் எழுந்தேன். வசனங்களை தொடர்ந்து படிக்கிறேன், அந்த புத்தகத்தையும் படிக்கிறேன். ஆவியானவர் என் கண்களை திறந்தார். பழைய நவநீதன் பாவ சரீரம் இயேசுவின் சிலுவையிலே செத்துட்டு இப்ப உயிர் தெழுந்த இயேசுவோடு கூட இருக்கிறேன், அவரோடு கூட வாழ்றேன். அருமையானவர்களே, அந்த புத்தகத்தை இன்னும் விவரமா படிக்கிறேன். யோவான் 3ஆம் அதிகாரத்துல மறுபடியும் பிறத்தல், நிக்கோதேமு கூட ஆண்டவர் சொல்றார், மறுபடியும் பிறத்தல். பழைய மனுஷன் செத்து போயிட்டான், புது மனிதன் கிறிஸ்துவுக்குள்ள பிறக்கிறான். அருமையானவர்களே, யோவான் 1ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம் பெற்றார்கள். 13ஆம் வசனத்துல அவர்கள் இரத்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது மாம்சத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். பழைய மனுஷன் செத்துட்டான், தேவனால் நான் பிறந்திருக்கேன். அநேக வசனங்களை அங்கே குறிப்பிட்டிருந்தார்கள். அருமையானவர்களே, இயேசுவோடு கூட நான் மரித்தேன். மனசார நம்புனையா, மனசார நம்புனேன். இயேசுவோடு கூட உயிர்த்தெழுந்த சரீரத்துல நான் உயிரோடு இருக்கேன். என் பழைய பாவத்தெல்லாம் அவர் சுமந்துட்டாரு. அருமையானவர்களே, இருட்டுற வரைக்கும் தேவ சமூகத்துல என்னுடைய கேவலமான வாழ்க்கை, கீழ்த்தரமான வாழ்க்கை ஆண்டவர்ட்ட அறிக்கையிட்டேன். நீங்க அதெல்லாம் சுமந்துட்டீங்கப்பா, அதெல்லாம் உங்க ரத்தம் கழுவிட்டு இப்ப நான் உங்க பிள்ளை என்ற அதிகாரம் பெற்றேன். மறுபடியும் தெய்வத்துக்குள் பிறந்துட்டேன்.
அன்றைக்கு சூரியன் மறைவதற்குள் ரட்சிப்பின் நிச்சயத்தை கர்த்தர் என்னோடு கூட பேசி ஆவியானவர் என்னை ஆட்கொண்டார். வீட்டுக்கு போனேன். அந்த வீச்சருவாவை எடுத்து தூரப்பட்டேன். மனசார தூரப்பட்டேயா. இந்த பைபிள் வேத வசனம் என்ற ஆவிக்குரிய பட்டயம், இதுவும் பட்டயம் தான். அடைச்சிட்டேன். கொலை செய்யும் அந்த பட்டயத்தை எரிஞ்சிட்டு தேவனுடைய பட்டயத்தை அணைச்சிட்டேன். நான் ரட்சிக்கப்பட்டேன்னா படலையான்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதை பற்றி யாரும் சொல்லல. ஆனால் அடுத்த நாள் நேரம் அங்க புறப்பட்டேன். எங்க அப்பா அம்மாவை கொன்னவன் கோயம்புத்தூர்ல இருக்கானே, கத்தி எடுத்துட்டு போகல, இந்த பைபிளோட புறப்பட்டேன். ஆண்டவர் என்கிட்ட சொன்னது, எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிக்கிறது போல. பதிஞ்சு போயிருந்தேன். எனக்கு மலப்பிரசங்கத்தை மறுபடியும் நான் படிச்சிருந்தேன். மன்னிக்கணும். கோயம்புத்தூருக்கு பஸ் ஏறினேன். மலப்பிரசங்கத்தை மறுபடியும் பஸ்லேயே படிக்கிறேன். கிட்டத்தட்ட அந்த காலத்துல ரொம்ப நேரம் ஆகும். பஸ்லேயே படிச்சுட்டு போறேன். என் மனதில் ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் மனசார பேசுகிறார். அங்க போய் எனக்கு அந்த ஆளை காட்டுறதுக்கு வழிகாட்டுற மக்களை சந்திக்கிறேன். முன்னால அவங்க எனக்கு உதவி செய்வாங்க. அந்த கொலையை செய்ய உதவி செய்யக்கூடிய குரூப்ப இப்ப நான் சந்திக்கிறேன். அவன்கிட்ட கேட்கிறேன், எங்க இருக்காங்க, முழு கதையும் சொல்லுங்க. அப்போ முழு கதையை சொல்றாங்க. கோடிக்கணக்கான ரூபாய்க்கு இந்த கம்பெனி நடந்து 1000 தொழிலாளிகள் வேலை செய்தாங்க. ஏதோ பேங்க்ல கடன் எடுத்து கடன் அடைக்க முடியாம அந்த கம்பெனி தீபாலாயிற்று. அவன் வாழ்ந்த பங்களா தீபாலாயிற்று. ஒரு வீட்டு திண்ணையில 6 மாசம் இருந்திருக்கிறான். அவன் கம்பெனியில வேலை செய்த ஒரு ஆளுடைய திண்ணை 6 மாசத்துக்கு மேல அவன் விரட்டினான், நீ வேற எங்கேயா போய் தங்கிருன்னுட்டு. இப்போ கோயம்புத்தூர்ல தார் ரோடு போடுறாங்க. அதுல அவன் கூலி வேலைய செய்யறான். 5 பிள்ளைங்க கூலி வேலை செய்யறான். அந்த கோட்டை ஒரு பக்கமா கந்தல் செட்டுல அந்த குடும்பம் இருக்கு, கூலி வேலை செய்யறாங்க. அவன் கோமணத்தோடு நிற்கிறான். எனக்கு உதவி செய்தவங்க இதே ஆளுதான். நான் பக்கத்துல போய் கேட்டேன், உங்க பேர் என்ன? எங்க அப்பா பேரையும் கேட்டேன். எல்லாம் சரி என்பதை தெரிந்து கொண்டேன். அவர்தான் கொலகாரன் என்பதை தெரிந்து கொண்டேன். எனக்குள் ஒரு அமைதி இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை நன்மை செய், இது எனக்குள்ள ஒலித்தது. நேரா பஜாருக்கு போய் அவருக்கு ஒரு வேஷ்டி வாங்கினேன். அப்ப ஆண்டவர் என் மனசுல உணர்த்தினாரு, ரொம்ப வசதியா வாழ்ந்தேன்ப்பா, நீ ஒரு பட்டு வேஷ்டியா வாங்கு. அவருக்கு ஒரு பட்டு வேஷ்டி வாங்கினேன், ஒரு சட்டு வாங்கினேன், ஒரு சால் வாங்கினேன், அவர் மனைவிக்கு ஒரு சேரீ வாங்கினேன். எப்படி மாறிட்டு பாருங்க. அத கொண்டு போய் அவர் கையில கொடுத்த, நீ யாருன்னு கேட்கிறாரு.
அவர் மனைவி கையில கொடுத்துட்டேன். அப்ப அவர்கிட்ட மெல்ல சொன்னேன், உனக்கு ஞாபகம் இருக்கா, கிட்டத்தட்ட 26 வருஷத்துக்கு முன்னால 3 பச்சை குழந்தைகள், ஒரு குழந்தை 4 மாச குழந்தை, பெண் குழந்தை, இந்த நான் 3 குழந்தையையும் மதுரை ஸ்ட்ரீட்ல அனாதையா நீ போட்டது ஞாபகம் இருக்கா? அப்படியே சாஷ்டாங்கமா படுத்துட்டான். அவனால என்ன எட்டி பார்க்க முடியல. ஆண்டவர் எனக்குள்ள இருந்தார், அவனுக்காக அழுதார். மனசார மன்னிச்சுட்டேன். அந்த கிஃப்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். மறுபடியும் சில நாட்கள் கழிச்சு மறுபடியும் போனேன். பழங்கள் வாங்கிட்டு போனேன். வீட்டில் உள்ள எல்லாரையும் உட்கார வச்சு ஏசப்பாவை கூறினேன். அவரை பார்த்து சொன்னேன், நீ கொலைகாரன், எங்க அப்பா அம்மாவை கொன்னவன், 3 பச்சை குழந்தைகளை ஸ்ட்ரீட்ல அனாதைய விட்டவன், சாபம் உன் தலையில இருக்கு. ஆனா தெய்வம் உன்னை நேசிக்கிறார், உன்னை அழிக்க விரும்பல. அந்த சாபத்தை தெய்வம் தன் தலையில ஏத்துக்கிட்டாரு. எங்க அப்பா அம்மாவை கொன்னிய அந்த இரத்த பழி, அதையும் தெய்வம் அவர் தலையில ஏத்துக்கிட்டாரு. நீ ஏசப்பா நான் தப்பு செய்யிட்டேன்னு சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டா அவர் உன்னை மன்னிப்பார், உனக்கும் சொர்க்கத்துல இடம் தருவார். யார கொல்லணும்னு சொல்லி 10 வயசுல சபதம் எடுத்து 28 வயசு வரைக்கும் அலைஞ்சுக்கிட்டு இருந்தனோ அதே மனுஷனை மனசார மன்னிக்க இந்த மனச மாத்திட்டார். யோவான் 3ஆம் அதிகாரத்துல மறுபடியும் எப்படி பிறக்கிறதுன்னு சொல்லி நிக்கோதேமு கேட்கிறாரு. நான் இவ்வளவு பெரிய ஆளா இருக்கேன், எங்க அம்மா வயிற்றுக்குள்ள போய் மறுபடியும் நான் பிறக்க முடியுமா அப்படி கேட்கிறாரு கிண்டலா. ஏசப்பா சொல்றாரு, சிலுவையை தான் காட்டுறாரு. படிச்சு பாருங்க வீட்டுல போய். சிலுவையை தான் 3ஆம் அதிகாரத்துல விளக்குறாரு. எப்படி மோசே சர்ப்பத்தை உயர்த்தி பிடிச்சானோ அதே மாதிரி சிலுவையில் தேவகுமாரன் உயர்த்தப்படுவார். அருமையானவர்களே, உலகம் அனைத்தையும் மன்னிப்பதற்கு தெய்வம் சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். விசுவாசித்த நான் மன்னிப்பு பெற்றேன். விசுவாசியாத கோடி கோடி மக்கள் அந்த இழந்திருக்காங்க. அருமையானவர்களே, இந்த பைபிள் தான் அதுக்கு பிறகு எனக்கு எல்லாம். எமில் அண்ணனோட நான் பேசினேன். உடனடியா உங்க தொழிலெல்லாம் விட்டுட்டு நண்பர் சுவிசேஷ ஜெப குழுல இணையுங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டார். ஏன்னா அப்பதான் அவரும் இணைந்திருந்தார் துவக்க காலத்துல. அப்ப எங்களுக்கு எந்த வருமானமும் கிடையாது. FMBBக்கு மாச வருமானம் நான் நினைக்கிறேன் 200 ரூபாய். FMBBக்கு மாச வருமானம் 200. அத ஹில்டனுக்கு அனுப்புவாங்க. எமிலண்ணனுக்கும் எனக்கும் சம்பளம் வர இல்ல. சில மாதங்கள் நாங்க வேலை செய்தோம். அதுக்கு பிறகு புதிய முயற்சிகள்லாம் பண்ண ஆரம்பிச்சோம். நான் ஆண்டவருக்குள்ள வளர ஆரம்பிச்சேன். வேதத்தை பல முறை திரும்ப 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 படிச்சேன். ஒவ்வொரு நாளும் அதிகாலை 4 மணிக்கெல்லாம் காட்டுக்குள்ள போயிடுவேன். காட்டுக்குள்ள போய் ஜெபம் பண்ணுவேன். இயேசுவே, என்னை நீர் பயன்படுத்தணும். எங்க
உலக மக்கள், தேச மக்கள், நீங்க சிலுவையின் அந்த அன்பை, உலக மக்களை சிலுவையில சுமந்தீரே, அது உலகத்துக்கு தெரியாதப்பா. நம்முடைய பாவத்தை மட்டுமல்ல, சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்க வந்த தேவாட்டுக்குட்டி. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, இது உலகத்துக்கு தெரியாதப்பா. இனி என் தொழில் எனக்கு முக்கியம் இல்ல, இதை சொல்ல வேண்டும், இதை சொல்ல வேண்டும். அதிகாலையிலே ஜெபம் பண்ணுவேன், ராத்திரி ஜெபம் பண்ணுவேன். நாங்க சம்பளமே இல்லாம FMBBல ஜாயின் பண்ணோம். இன்றைக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 57 ஆண்டு கடந்துட்டு, 57 ஆண்டுகள் கடந்துட்டு. நானும் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் நான் ரிட்டையர்ட் ஆகி 18 வருஷம் ஆயிட்டு. ஆனா இன்னும் முழு நேர ஊழியனா ஆத்துமாக்களை தேடி அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு ஒரே ஒரு லட்சியம், ஒரே ஒரு வேலை, இயேசுவை அறியாத மனுஷனுக்கு இயேசுவை சொல்லணும், அந்த கல்வாரி அன்பை சொல்லணும். அதுதான் என்னுடைய லட்சியம். என்னுடைய குணங்கள், என் தொழிலை விட்டு அந்த குடி பழக்கம் சொன்ன சின்ன வயசுல ஆரம்பிச்ச பழக்கம், பிற்காலத்துல சிவகாசியில இருக்கும்போது 5 வேளை குடிக்கிறவன். குடி சின்ன வயசுல பீடி கிடைக்குது, பனை மரத்து வேற பீடியா யூஸ் பண்ணி வேற கட் பண்ணி வச்சிருப்பேன், பீடியா யூஸ் பண்ணுவேன். எல்லா தீய பழக்கமும் என்ன விட்டு செத்து போச்சு, எல்லாம் செத்து போச்சு. பழையவைகள் ஒளிந்து போயின, புது சிருஷ்டி, புது மனிதன், தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரம். நம்மெல்லாம் தேவனுடைய பிள்ளை. அருமையான தேவ மக்களே, நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளை. உலகத்து மனுஷன் என்ன சொல்றான்? மனுஷன் சொல்றான். நம்ம மனுஷன் இல்ல, தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரம் பெற்றவர்கள். உலகத்து மனுஷன் மனுஷன் மனுஷன், நம்ம அப்படி அல்ல, தேவனுடைய பிள்ளை. மனுஷன் வேற, தேவனுடைய பிள்ளை வேற. அந்த அதிகாரம் பெற்றிருக்கோம், தேவனுடைய பிள்ளை. எனக்கு அருமையானவர்களே, இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40,000 ஊருக்கு ஆண்டவர் என்ன கொண்டு போயிருக்காரு. ஆண்டவர் என்ன கொண்டு போயிருக்காரு 40,000 ஊருக்கு. ஆண்டவர்கிட்ட நான் அடிக்கடி கேட்கிற ஒண்ணு, எனக்கு ஒரு டிசைன் தாரும். நான் எப்படி சத்தியத்தை உலக மக்களுக்கு சொல்லணும், எப்படி நோவாவுக்கு பேழை செய்ய டிசைன் கொடுத்தீர், பிளான் கொடுத்தீர். மோசேக்கு கூடாரம் கட்ட பிளான் கொடுத்தீர். எனக்கும் ஒரு பிளான் தாங்கப்பா, நீங்க சொல்றபடி நான் செய்வேன். ஒவ்வொரு நாளும் 4 மணிக்கு காட்டுக்களை அனுப்பேன். ஒரு நாள் ஒரு விஷன் எனக்கு கொடுத்தார், அதுதான் சவுண்ட் அண்ட் லைட் ப்ரோக்ராம். அத 15 மொழியில டப்பிங் பண்ணியிருக்கோம். இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினால 40,000 ஊர்ல அதை நடத்தியிருக்கோம். ஓரளவு கணக்கு போட்டதுல 50 லட்சம் மக்களுக்கு சிலுவை காட்சி, சிலுவையில் மனுமக்களுக்கு விடுதலை செய்தி
உயிர்த்தெழுந்த காட்சி வரை 50 லட்சம் மக்களுக்கு அதை காட்டி சத்தியத்தை விளக்கி இருக்கோம். இப்பவும் வயசு 83 ஆனாலும் ஆண்டர்கிட்ட நான் கேட்டிருக்கேன், இன்னொரு 9 லட்சம் மக்களுக்கு சொன்னா 1 கோடியா இருக்குமே, ஆண்டவரே உன்னத பலன் எனக்கு தாரும், பரலோக தரிசனத்தை தாரும், உமக்காக உழைக்கும் உழைப்பை தாரும் எனக்குன்னு சொல்லி இந்த உலகத்துல நான் வீடு கட்டல. FMBBல ஜாயின் பண்ணும்போது நாங்க ஒரு 5 பேர் ஒருவர் கை மேல ஒரு கை வச்சோம். அப்ப எங்களுக்கு சம்பளம் இல்லை. நாங்க ஆண்டவர்கிட்ட சொன்னோம், எங்களுக்காக வீடோ நிலமோ வாங்க மாட்டோம், உமக்காகவே வாழ்வோம், உமக்காகவே எங்க மூச்சு கடைசி மூச்சு வரைக்கும் இயேசு என்ற நாமத்துக்காகவே வாழ்வோம். இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவருடைய கிருபையினால அதே உணர்வு இருக்கு. உழைக்கிறோம், ஊரூரா போறோம். எனக்கு அருமையான தேவ மக்களே, தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரம் பெற்றவர்களே, அதிகாரம், தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரம். இந்த மனுஷன மாதிரி வாழக்கூடாது. மனுஷன்ல நம்ம பழைய மனிதன், பாவ சரீரம் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டாயிற்று. இப்ப நம்ம தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரம். அப்படியே நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? இயேசுவே, ஆவியாக எங்கள் மத்தியில் உலாவுகிறவரே, சிலுவை என்ற சாப மரத்துல உம்மையே நொறுக்கி, கால்கள் ஆணி, கைகள் ஆணி, தலைகள்ல முள்ளு, விழாவில ஈட்டி, சவுக்கடிகள், உம்மையே பலி கொடுத்த தெய்வமே, இப்போதும் நீர் உயிர்த்தெழுந்த தேவனாய் எங்க மத்தியில உலாவுகிறேன். பரிசுத்த ஆவியாக உலாவுகிறேன். உம்மை கனம் பண்ணுவோம், உம்மை சுமப்போம். அன்றைக்கு எருசலேமில் அந்த கழுத உம்மை மனமோந்து சுமந்துச்ச, நாங்கள் உம்மை சுமப்போம், உம்மை மகிமைப்படுத்துவோம். ஐயா, அருமையான தேவ மக்களுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினாலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்கள். ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.